பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷர். அதாவது கிரியேட் யுவர் வே அண்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கிக்கொள், உன்னுடைய ஒவ்வொரு இதையும் நீயே அளந்து கொள், அது உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னார்கள். அதுதான் உண்மையும் கூட. அதாவது ஒரு சிற்பம் நான் பார்த்தேன். அந்த சிற்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிற்பம் அந்த உளி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த சுற்றியை வச்சு தன்னைத்தானே சிற்பித்து கொள்வது. உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நம்ம அந்த சிற்பம் எடுக்கிறது, ஒரு அழகான சிலை உருவாகிறது. இதே போன்று நம்ம லைஃப்பில் எது தேவை எது தேவையில்லை, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, ஆகா இது வேறு வழி கிடையாது, ஆனாலும் நான் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களில் நம்ம புதுசாக ஏதாவது படித்து புதுசாக க்ரியேட் பண்ணி புதுசாக அச்சீவ் பண்ணுறதன் மூலமாக இருக்கக்கூடிய சில பாதகங்கள்லேருந்து நம்மளால் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா பேருக்கு இந்த வேலை வாய்ப்பில் கூட இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, சார் எனக்கு பிடிக்கவே இல்லை சார், ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன் சார், என்னோடய நேரம் என்னோடய தலையெழுத்து, நான் காசுக்காக இப்படி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். உண்மையாகவே பாருங்கள், டைம் ஜாஸ்தியாகுது, அதே சமயத்தில் என்னுடைய ஒர்க் ஜாஸ்தியாக, ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களே எடுத்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுலேருந்து மாற்று வழிகள் என்ன? இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா? செல்ஃப் எம்ப்ளாய்டாக நம்ம நிறையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆண்டர்ப்ரனராக நம்ம நிறையா பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணணும், அதை பற்றி சர்வே பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சக்சீட் பண்ணணும். அதுதான் உண்மையும் கூட. ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது, இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கப்படாதுன்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அடுத்த ஸ்டடி நோக்கி நம்ம போகணும், பின்னோக்கி வரக்கூடாதுங்கிறவாங்க. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சிட்டோம்னா அதில் ஜெயிச்சே ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. அதில் இல்லை நம்ம தோற்றுட்டோம், அதில் பாடத்தை கற்று முடித்து அடுத்தது நம்ம போகும்போது அதில் நிச்சயம் ஜெயிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு தாரக மந்திரமாக நம்ம ஏற்றுக்கணும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் அமைப்பு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 27/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இரவு 8:50 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், 2 நட்சத்திரங்களும் சேரக்கூடியது. ராகுவும் குருவுடைய ஆதிக்கமும் நிறைந்த அற்புதமான நாள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27. 9 என்ற எண்ணுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. 3, 6, 9 டெஸ்லா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா. எஸ் 1 and 2 3க்குள்ளே ஐக்கியமாகிறது. அதுக்கப்புறம் 4 and 5 6க்குள்ளே ஐக்கியமாகிறது. 1 to 5 வரைக்கும் 6க்குள்ளே ஐக்கியமாகிறது. அதே மாதிரி 7, 8 9க்குள்ளே ஐக்கியமாகிறது. 1 to 8 9க்குள்ளே ஐக்கியமாகிறது. இதை ஒரு அற்புதமான ஃபார்முலாவை திரிகோணம் போட்டு அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முறையை சொல்கிறாங்க. உண்மையாகவே இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கிது. இதுதான் நியூமராலஜியும் கூட. இதுதான் நம்பர்ஸ் வச்சு விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெரிய ட்ரிக்ஸு. இந்த மேத் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய கணித மேதைகள், கணிதர்கள் எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய கணிதம் சார், இது கூட இன்ட்யூஷன் நீங்கள் கலக்கும் பொழுது, இது கூட அந்த கிரகங்களுடைய டெக்னாலஜியும் கிரகங்களுடைய சில பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளும்போது அவங்க லைஃப்பில் இந்தந்த காலகட்டத்தில் நடக்கிறீங்க, இந்த கணிதம் ரொம்ப 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 பழமை வாய்ந்த ஒரு 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 தன்மை சார். ஸோ இதை அடிப்படையாக வச்சு நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. எஸ், இத்தனை விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி மிஷினரி வச்சு இங்கேருந்து இங்கே தூரம் அழுக்கிறோம், ஆனால் அளக்காமையே கண்ணில் பார்த்து கண்டுபிடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. தன் ஞானத்தின் மூலம் கண்டுபிடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளுடைய டைமென்ஷன்னு சொல்லுவோம், அதாவது நடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் பார்க்குறோம். அதுவே பார்த்திங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், புருஷர்கள் இது 3ஐயும் ஒன்றாக பார்த்து இனி வரக்கூடிய காலகட்டங்களும் யுகங்களையும் கடந்து 3 யுகங்களாக அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். அதே போன்று பிரம்மா, இந்த பிரம்மா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவருடைய 7 விதமான பிறப்புகளை எடுத்து பார்க்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவராக இருக்காங்க. அதே போன்று பரமேஸ்வரர் இவருடைய எல்லா விஷயத்தையும் தன் கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு மாயா ஸ்வரூபராக இருக்கார். மகாவிஷ்ணு இவர் வாழ்க்கையில் இனி இது நடந்தால் இனி அடுத்த பிறவில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பிரித்து போடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டவர். இந்த மாதிரி தெய்வ சக்தி புரிந்தன நம்மளுடைய சுற்றி இருக்கும்போது நம்ம பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம சூழ்ந்திருந்தோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில்
பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்து விட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் மனசில் எடுத்துட்டோம், இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அது அதில் விரயங்களாகத்தான் செய்யும், லாபங்களாகத்தான் செய்யும். விரயமெல்லாம் ஆகக்கூடாது, லாபம் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஓடவே ஓடாது. அதில் விரயம் லாபம் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு இன்புட் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பியும் அது ரிட்டர்ன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் அதை நம்ம முதலீடு பண்ணும்போது 100க்கு 100 முறை யோசித்து பார்த்து செயல்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே பெரியவர்களையும் அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்டையும் அதை பற்றி டீட்டெயில்டாக கேட்டுன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட போய் நான் உட்கார்றேன். சில விஷயத்தை பேசும்போது அவர் என்னை பார்த்துக்கிட்டே கீழே அப்படியே எழுதிகிட்டே வந்தார். நான் சொன்னேன், எதுக்கு சார் நீங்கள் எழுதுறீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நம்ம 100 விஷயம் பேசும்போது ஒரு 5 விஷயம் மறந்து போய்டும், இல்லை 10 விஷயம் பேசும்போது 2 விஷயமோ ஒரு விஷயமோ மறந்து போய்டும். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா அதை ப்ரீஃப் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட இன்புட்ஸை போட்டோம்னா அது நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு மனசில் ஒரு யோசனை வந்தால் உடனே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சின்ன 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 உங்கள் சமயோஜித யோசனையும் உங்கள் பிரெயின் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸான விஷயம், அதே மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு காரியம் இருக்குன்னா உடனே அதை நோட்ஸ் எடுத்துக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வர்மா தெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இயற்கை வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே 50% ஓகே 50% ஓகே இல்லை, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், வெளிநாடு, வெளியூர், மேலே படிக்கிறது, ரிசர்ச், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, விடாது உழைத்தல் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது நடக்கலை, நாளைக்கு இது நடக்கும், இது நடக்கலை, நாளானைக்கு இது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இறைவன் கொடுத்ததாக இருந்துருக்கும். ஐயோ இப்படி ஆகிடுத்தேன்னு சொல்லி உட்காந்து அப்படியே சோகமாக உட்காந்து இனி நடக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா அன்றைக்கி தான் நமக்கு சந்திராஷ்டமம் மாதிரி இருந்துருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சந்திராஷ்டமம் இல்லை, இருப்பினும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக நீங்கள் எதை கொண்டு போகிறீங்க, நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் எந்த பாத்தில் போகிறீங்கிறது தான் உண்டு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா எதுவும் நடக்காது. இல்லை வருத்தப்படல சார், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா காரியங்களும் நீங்கள் சின்ன விஷயத்தை கூட அப்படின்னு எடுத்துப்பேன், பெரிய விஷயத்தை கூட அடடா ஒன்றும் இல்லை இப்படி எடுத்துப்பேன். இப்போ எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியலனா நீங்கள் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் லாட்ஜ் எல்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். இரும்பு, ஸ்டீல் சம்மந்தமாக, அதே மாதிரி சில ப்ரோக்கரேஜ் மீடியேட்டரான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, பில்டிங் சம்மந்தமாக, இன்டீரியர் டெக்கரேட்டர் சம்மந்தமாக, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக, இந்த கல்யாணம் சம்மந்தமான A to Z எல்லா இதையும் எடுத்து பண்ணுவாங்க. திருமண மண்டபம் புக்கிங்கு, வாத்தியம், சாப்பாடு இது போன்ற எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய யோசனைகள் வரும். கூட்டு பண்ணும்போது அந்த கூட சேர்ந்திருக்கவங்களுடைய ஹாரோஸ்கோப் நமக்கு ஒத்து வருமா, 1க்கு 100 முறை பார்த்து கொண்டு செயல்படுத்துறது அற்புத பலன்களை தரும் உங்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும், விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எஸ், அது உண்மைதான். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, 4-5 நாளாக நான் பட்டது போதும் ஆமா கிருஷ்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவாளுக்கு கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிச்சயமான நீங்கள் பிரயாணம் பண்ணலாம், நிச்சயமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலாம், தைரியமாக பேசலாம். இருந்தாலும் வீட்டில் பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டு அதை நடத்தலை. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்கோம். சில பேர் பார்த்துட்டுனா சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 4 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துடும், 5 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துடும். ஐயோ இப்போ பார்த்து எனக்கு வேலை வருது. கரெக்டாக 7-8 மணிக்கு வருவா, ரெடியாக உட்காந்துட்டுருப்பா. அப்படியே 3 மணி நேரம், 3 hours 4 hours இப்படியே உட்காந்துருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி சில கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு 1க்கு 100 முறை யோசித்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு
மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கும். பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகராங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைக்கி தோற்ற மாதிரி இருக்கும், நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க. நாளைக்கு தோற்ற மாதிரி இருக்கும், நாளானைக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. இல்லை சார் இப்படியே போயிட்டு இருந்துச்சு சார், லைஃப் பாதி போயிடுது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. என்றைக்குமே நம்மக்கிட்ட ஹோல்டிங் வரத்துக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு கடலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் குயின் வந்து அப்படி போயிட்டுருக்கு, பின்னாடி வந்து ஷார்க் வந்து அது பிடிக்காது, அப்படியே அப்படியே தப்பிச்சு போகுது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி செத்த மாதிரி அப்படியே இருந்துட்டுருக்கு. உடனே அந்த ஷார்க் வந்து ஒரு செகண்ட் இப்படி பார்த்து இப்படி திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு திருப்பி இது எடுத்து போய் அந்த கரையை வந்து தொட்டுடுச்சு. வெளியில் வந்தோடனே அது அப்படி ஜாலியாக அப்படி நடந்து போச்சு. அந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் அது அப்படியே விழுந்த மாதிரி இருந்தது, ஆனால் தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் நம்ம அப்படி தோற்ற மாதிரி இருந்தாலும் பின்னாட்களில் ஜெயிச்சிருவோம், கவலைப்படாங்க. பில்டராக இருந்துட்டுருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் முக்கியமான நிறுவனம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நல்லவர்களை சந்தித்தால் நம்மளுக்கு அவர்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரும். சிம்மராசி அன்பர்களே, இது என்னப்பா அது நானும் ஒன்று யோசிக்கிறேன், அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். இருப்பினும் பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பேன், ரொம்ப கவனித்து கேட்பேன், லிசன் பண்ணுவீங்க. இது ஒரு பெரிய கலையாக இன்றைய தினத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச கூட பேசுவியான்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே இருந்து கவனித்து இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள், சமயோஜனஸும் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்காக நம்ம மாறணும், எப்போவும் பழைய போடு இருக்கப்படாது. நிறையா விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. ஒருத்தர் ஷூ வச்சுருக்கார், ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கலாமே, இதை வச்சுருக்காரு, இதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கலாமே, இப்படி பார்த்து அதன் மேலே பிரியப்பட்டு சிலதை ஆர்டர் பண்ணுவீங்க, சிலதை வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் சண்டை போட்டுக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அதாவது உணவுக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீயா நானா அப்படிங்கிற சில கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்க்கையில் ஒரு கோல் ஃபிட் பண்ணி அதற்கு வேண்டி ஓடினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு இடத்துல நான் வேலைக்கு சேரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நினச்சதை சாதிச்சிருவீங்க. இது நடக்காது, அது நடக்காதுன்னு எல்லாம் சொல்லின்னு இருக்கிறவா நீங்கள் அப்படியே சோம்பேறியாகவே இருங்க. நான் வந்து என்னோடய காரியத்தை நடத்தியே தீருவேங்கிற ஒரு வெறி வந்து மனசில் இருக்கும். ஆனால் ஒன்று, கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாபடியாக முயற்சி பண்ணி சில விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுக எதிரி யார், நேர்முக எதிரி யாருங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். மரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எல்லையோர பாதுகாப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன ரீதியான கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இவங்கள மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு எதிர்பார்த்து நம்ம அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணோம்னா நீங்கள் நினச்ச மாதிரியே பல விஷயங்கள் நடக்கிறது. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு ஒர்க் எடுத்து அந்த ஒர்க்கை சரியாக முடிக்கலை, என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரிசல்ட் வரலையேன்னு சொல்லிவிட்டு அதை மற்றவங்ககிட்ட கொடுக்குறத விட நீங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் 10 வேலையை ஒரே சமயம் எடுத்து போடுறதோ ஒரு வேலையாக நம்ம எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அக்வேரியம் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டாக கொடுக்குது. துளாராசி நேயர்களே, பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயிட்டு வரணும். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, இன்றைக்கி முக்கியமான ஒருத்தர் வராரு, ஆஹா இவங்களை பார்க்க போகிறது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு காலுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கேன், இது எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு மெசேஜ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஓஹோன்னு இருக்கும். இந்த வியாபாரம் மட்டும் நடந்துடுது, பிரமாதம், இவங்கக்கிட்ட பேசிட்டேன், இவங்க எனக்கு தொழில் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருந்துருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ணி அதை மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க கொடுக்கறக்கூடிய வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நான் யாருக்காகவும் வாய்ப்பு வெயிட் பண்ணல,
இறைவன் எனக்கு ஒரு நல்ல கதி கொடுப்பார். அந்த வெயிட்டிங் கூட உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைக்கி இடம் விட்டு இடம் மாறுறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, முக்கியமானவர்களை சந்திக்கிறது, அன்பு பிரியமானவரை, குழந்தைகளுக்கு எதேனும் வாங்குறது, இது போன்ற விஷயம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே கடவுள் யாரோ ஒருத்தர் அனுப்பி அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ புரிய வரும், ஆஹா யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறார், நம்ம பண்ண உழைப்பு எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு நபர்களை வைத்திருக்கிறது தான் இது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தெய்வம். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் போன்ற நபர்கள் பற்றி கதைகள்லாம் கேட்கும்போதே எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கோன்னு மனசில் நினச்சி இன்னும் பக்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசும்பொழுது இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறி போகும்போது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பயந்துக்கிறது சில விஷயங்களில் என்னென்னா, உண்மையை பேசுகிறவங்ககிட்ட, அதே மாதிரி நல்லவர்களாக இருக்கிறவங்ககிட்ட, நல்ல மனதை உடையவர்கள்கிட்ட. ஏன்னா அவங்க விட்ட சாபமோ அவங்க ஏதாவது ஒரு மனசார சங்கடப்பட்டாங்கன்னா அது நமக்கு வந்துருமோன்னு எனக்கு எப்போவுமே பயம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். இது உண்மையும் கூட. நல்லவர்கள் நம்மளை அவங்க மனசார கேர்ஸ் பண்ணிடக்கூடாது. அவங்கக்கிட்ட வாழ்த்து பெற்றோன்னா அவ்வளோ நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல மனிதர்களை உங்களை சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தானிய சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடன் கட்டின்னு இருக்கேன் சார், நான் தப்பிச்சிருவேன் சார், கொஞ்ச நாள் தான் சார், என் பையன் படிச்சுட்டானா ஜெயிச்சிருவேன், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உழைப்பு ஊதியம் தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்படியாக நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்கள் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கவலைப்பட வேண்டாம். நல்லவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தருங்க. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சில முயற்சிகள்லாம் அற்புதமான பலன் கொடுக்கும். நான் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், நான் அது வாங்குறேன், இது வாங்குறேன், இப்போ பார்த்தாலும் இப்படியே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். டக்குன்னு அதுக்குண்டான சூழ்நிலையும் வாங்கி காமிச்சிருவீங்க. சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெரியவங்ககிட்ட எப்போவுமே பேசும்பொழுதும் ஒரு விஷயத்தை நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம்னா அப்போதைக்கு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. பாரு எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காருங்க அப்பா, எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கார், எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட், அப்பா சப்போர்ட். அப்படி கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர், எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கரை நிறைய பேர் இங்கே போட்டு வச்சாங்களே, அந்த பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும், அங்கே பக்கத்துலேயே ஒரு முக்கியமான இடம் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு முதியோரில் இருக்கும், காரணம் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படி பண்ணுவாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் அப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு தாண்டி வரணும். இது பார்த்துன்னு சொல்லுவார். ஏன்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் உங்களை பார்த்து செயல்படுத்தணும். நீங்கள் பார்த்து போனீங்கன்னா அவர்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா தன்னோட லைஃபு பாதி விஷயங்கள் முடிஞ்சிச்சு, குழந்தையோட லைஃப் ரொம்ப முக்கியங்கிறத எதிர்பார்ப்பாக அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம லைஃப்பில் மனசில் நினச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி போனோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. வெளிநாடு வெளியூர் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பொருட்கள் சேர்த்துறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, எனக்கு இதை சேஞ்ச் பண்ணனால குடுகுடுன்னு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் வரக்கூடிய காலத்தை என்னென்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறது யோசிச்சு பாருங்கள். அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிஸ்டத்துலேயும் கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் அதே மாதிரி கேமிங்லேயும் நிறைய இருந்துட்டு இருக்கிறத விட நம்ம யூஸ்ஃபுல்லாக இதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ணோம், இதன் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொருத்தருக்கு ஐடியா கடுத்து அவங்க பெரிய ஆளாகிறாங்கன்னா ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் கூட வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. மகர ராசி அன்பர்கள் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்து யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மலைக்கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு தயாரிப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சினிமா நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பிரசாதமாக ஒரு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புத நட்சத்திரம் இன்றைய தினத்தில். கும்பராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் இன்றைய இரவு நேரம் பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத 1க்கு 100 முறை சதயம் புரட்டாத நட்சத்திரத்தில் யோசிச்சுக்கிறது நல்லது.
சில பேர் நம்மக்கிட்ட அப்படியே இப்படி பேசி அப்படி பேசி காரியத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவான். முடியாது ராஜா, முடியவே முடியாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ல போகிறேங்கிற மாதிரி சிலதை ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுருக்கிறவங்களுக்கு, பல பேர் வேண்டாம் தோற்றுரும் சொல்லும்போது மனசுக்குள்ளே தோணும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, இன்டீரியர் டெக்கரேட்டர் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான ஃப்ளோரிங் சம்மந்தமான மேட்டு, அதே போன்று டைல்ஸு, மார்பிள்ஸு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்கும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆஃபீஸுக்கும் கொண்டு சேர்த்துறத தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி நண்பர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை நான் கச்சிதமாக பயன்படுத்திப்பேங்கிற ஒரு வார்த்தை, அது வார்த்தையாக இல்லாமல் செயலில் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். இது நாள் வரைக்கும் அப்படி இருந்திருப்பீங்க, இனிமேல் அப்படி இருக்கணும். எப்பவுமே உபயராசியில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு உபயமாவேன் தனக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எனக்கும் உபயமாவேன், நான் மற்றவங்களுக்கும் உபயமாவேன். நான் வந்து ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ₹1 இருந்தாலும் அந்த ₹1 100 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை காமிக்கிறது, ஆனால் விரயமாக இருந்தாலும் புது தொழிலை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். பணம் எதுலையாவது போடும்போது கவனம் என்பது தேவை. பெரிய நபர்களை சந்திக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேட்ட நேரத்தில் கேட்ட வேலையும் கேட்ட ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதை பணமாகவும் நம்பிக்கையாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. மீனராசி என்பர்களுக்கு நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவலுங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஜெம் ஸ்டோன்ஸில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஜெம் ஸ்டோன்ஸில், அதுவும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் நிறைய விதமான நல்ல பலன்கள், நிறையா மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மனதில் ரொம்ப வருத்தங்கள் இருக்கிறதுக்கும் நான் வந்து சோபிக்கணும், நான் வந்து எனக்கு நிறையா திறமைகள் இருக்குது, ஆனால் பெருசாக வந்து நான் வந்து தெரிய மாட்டேங்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்புகள் தேடிட்டுருக்கேன், எனக்கு அது அந்த அமையுமா, இந்த மாதிரி லக் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஸ்டோன் சொல்கிறேன், இதை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணலாம். நல்லா இல்லை அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்கள் கோயிலில் கொடுத்துடலாம், இல்லைன்னா அது கடையிலேயே திருப்பி கொடுத்துடலாம். அதாவது ஓப்பல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அது தெரியாது. ஆனால் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா அது சின்ன 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 நட்சத்திரம் மாதிரி மின்னும், அது கலர் கலராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து இதில் இருந்துருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டாலராக யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் மோதிரமாக யூஸ் பண்ணால் அது செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்கள் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் டாலராக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே செயின் போட்டிருந்தீங்க, அது கூட சேர்ந்து போடலாம். வெள்ளியில் போட்டு அது கூட சேர்ந்து போடலாம். சிகப்பு கயிறு போட்டு அது கூட சேர்ந்து போடலாம். இந்த மாதிரி ஓப்பல் ஸ்டோன் நான் குறைஞ்சது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, அதை கணக்கு கிடையாது, நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய பலன்களையே அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க, சார் இது போட்டதுலேருந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்குன்னு. நீங்கள் நல்ல நாளாக வச்சு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்து ஒரு பெரிய திருப்தியாக மனதில் பாசிட்டிவாக எடுத்து அதை வைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த 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 ஸ்டோன். அதாவது இது வந்து செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன், ஓப்பலுங்கிற ஸ்டோனு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் கூட எனக்கு வேணும் சார், நானும் இதை பற்றி பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.